ஓமலூர் பக்கத்துல ஏரியில குளிக்க போன சிறுவர்கள் நீர்ல மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நீர்ல மூழ்கின சிறுவர்களை மீட்டுமே சிறுவர்களை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. சேலம் மாவட்டம் ஓமலூர் மல்லிக்குட்டை பாரதிபுரம் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார், இவருடைய மகன் சுதர்ஷன். அதே பகுதியை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன், இவருடைய மகன் சந்தோஷ். சுதர்ஷனும் சந்தோஷும் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கிறதால ஊர்ல இருக்கக்கூடிய ஏரியில நண்பர்களோட சேர்ந்து இவங்க குளிக்க போனதா சொல்லப்படுது. மல்லிக்குட்டை ஏரிக்கு இந்த சிறுவர்கள் உட்பட 4 பேர் குளிக்க போயிருந்திருக்காங்களாம். அப்பதான் சுதர்ஷனும் சந்தோஷும் நீர்ல மூழ்க ஆரம்பிச்சதா கூறப்படுது. உடனே மத்த சிறுவர்கள் கத்தி கூச்சலிடவே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சுதர்சனையும் சந்தோஷையும் மீட்டு சிகிச்சைக்காக ஓமலூர் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. அங்க பரிசோதனை செஞ்சு பார்த்த மருத்துவர்கள் சுதர்சனும் சந்தோஷும் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தாரமங்கலம் போலீசார் சிறுவர்களுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி ஏரியில குளிக்க போன சிறுவர்கள் 2 பேர் நீர்ல மூழ்கி உயிரிழந்த சம்பவம் மொத்த கிராமத்தையே துயரத்திலையும் சோகத்திலையும் ஆழ்த்திருக்கு. தனியார் பேருந்தும் ஈச்சர் லாரியும் மோதிக்கொள்ளும் அதிர வைக்கும் சிசிடிவி காட்சி. படுகாயத்துடன் அலறிய பயணிகள். தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த தேவராஜ் மற்றும் அவருடைய மகன் சபரி ஆகியோர் கடந்த 30ஆம் தேதி காஞ்சிபுரத்திற்கு வைக்கோல் ஏற்றுவதற்காக ஈச்சர் லாரியில் திருப்பத்தூர் மாவட்டம் தருமபுரி சாலை அருகே மேம்பாலத்தின் கீழே வந்து கொண்டிருந்த போது எதிர் திசையில் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 15க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்த தனியார் பேருந்து மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளாகிவிட்டது. பேருந்தில் பயணம் செய்த சபரி, தேவராஜ், கணேசன், ஜமுனா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து அலறி துடித்தனர். சக வாகன ஓட்டிகள் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் குறித்து கந்திலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாம தள்ளாத வயதுல மூதாட்டி ஒருத்தர்